ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து மில்லட் சீரிஸ் விலாக் தானே. அது வந்து இன்றைக்கி டே 5 நினைக்கிறேன். தினை சேமியா வந்து பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்லாம் தினை வெஜிடபிள் சேமியான்னு கிச்சடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து அணில் அந்த இதோட தினை சேமியா தான் வச்சுருக்கேன். அதில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் இதில் வந்து ராகிலேயும் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் ராகிலேயும் செஞ்சுருப்பீங்க. வரகுல செஞ்சுருக்கேன், தினையிலையும் செஞ்சுருக்கேன். தினையும் சூப்பராகவே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். வாஷ்லாம் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் தாராளமாக போதும். ரொம்ப ஊறினீங்கன்னா அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். அதனால் 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருக்கவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை என்கிட்ட, அதனால் நான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பட்டாணி என்கிட்ட இல்லை. பட்டாணி இருந்தால் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் சீக்கிரம் வெந்துடும். நம்ம கடாயில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வெந்துடும். நம்ம சம்பா ரவையிலையும் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி சேமியாலேயுமே வச்சு பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் சேமியாவில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. மில்லட்ஸில் செஞ்சு கொடுத்தா அந்த ஊறினதை வந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா கொதிச்சோன்னு வச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் வந்து 5 மினிட்ஸ் வெந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இதை வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இதுவும் ரெடி ஆகிடும். மொத்தமாகவே ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்தால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும், ஹெல்த்தியாக. மித்ரன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருந்தார். அவங்க வந்து சேமியா சாப்பிட்ருக்காங்க. ஆனால் வந்து டக்குன்னு எது அவசரமாக இருக்குமோ, ஒரு நேரம் கேரட் மட்டும் இருக்கும், துருவி போட்டுருவேன். கேரட் மட்டும் இருந்தால், பீன்ஸு அந்த மாதிரி இருந்தால் குட்டி குட்டியாக டைம் இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணியே போட்டுருவேன். டைம் இல்லைன்னா வெறும் கேரட் மட்டுமாவது துருவி சேர்த்து மித்ரனுக்கு கொடுத்துருவேன். இது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சைட் பை சைட் நான் அதையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சது வந்து நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப வந்துருச்சுன்னா கொல கொலன்னு இருக்கும். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து பச்சைக்கடலை பருப்பு. இது வந்து கடுக்குன்னு இருக்காது, ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைப்போம், அதனால் வந்து வெந்துடும். அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்றப்பல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து என் பையன் சாப்பிட்ணுன்றதால கம்மியாக போட்டிருக்கேன். பெரியவங்களாம் சாப்பிட்ணும், காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன், இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, வெங்காயம், தக்காளி வந்து தக்காளியுமே சேர்த்துக்கலாம், வெந்துடும்.
போன வாட்டி வந்து ஃபஸ்ட்டு இதை நான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு இதோட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் வந்து நம்ம கேரட், பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்து வரும். நீங்கள் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 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 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக தானே எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சூப்பராகவே வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அப்பப்போ பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிட போகுது. 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளேயே வந்து நல்லாவே வெந்து வந்துடும். நான் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. தண்ணி கூட விட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக வராது. நல்லா பார்த்து வேணும்னா அதுக்கப்புறம் வேகலைன்னா தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, தினை சேமியா வந்து அதில் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. நான் ஏன் உதுத்து விட சொன்னேன்னா, சூடாக இருக்கும்போது உதுத்து விட்டிங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்காது. நம்ம இட்லி கோப்பரையில் வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அப்போயே வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ 1-2 இடத்துல தான் கட்டியாக இருக்குது, அதையும் நல்லா உதுத்து விட்ருங்க. இப்போ சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குங்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சம் பன்னீர் வச்சுருந்தேன். என் பையனுக்கு பன்னீரும் பிடிக்கும். அதனால் நான் வந்து நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா பன்னீர் ரொம்ப வந்து கொலன்னு ஆகிடும், அந்த காய் வேக வைக்கும் போது சேர்த்திங்கன்னா. அதனால் நான் வந்து சேமியா சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு உடையாது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து ஸ்பைஸ் வேணுங்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் கூட போட்டு இது பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சேமியா, உப்புமா எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் சட்னி உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் தேங்காய் சட்னியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. மித்திரனுக்கு பன்னீர் போட்டணுமே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு கொடுங்க தட்டில் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தான் போட்டு கொடுத்துட்டேன். சேமியா வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனா ரொம்ப ட்ரை ஆகாது. ஆனாலுமே சுட சுட சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம உப்புமா சேமியாலாம் பழகிட்டோன்னா பெருசானா வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்.